Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர் 10:8 நான் வாசிட்டு இருக்கேன் கடந்த 2-3 வாரங்களாக. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாங்கள் பிரசங்கிக்கிற என்ன வார்த்தை? விசுவாசத்தின் வார்த்தை. அப்போ அவர் வெறும் வார்த்தையை பிரசங்கிக்கிறேன்னு சொல்லலை, வெறும் விசுவாசத்தை பிரசங்கம் பண்ணுறேன்னு சொல்லலை, ஒரு பர்டிகுலர் விதத்தில் சொல்கிறார். குறிப்பாக வேணுனே நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை, அது உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது, உனக்கு சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ இந்த கிறிஸ்தவ போதனையை எப்படின்னு சொன்னால் அது ஒரு விசுவாசத்தின் வார்த்தை. அது ஏன் விசுவாசத்தின் வார்த்தை? நமக்கு அது விசுவாசத்தை கொடுக்குது. இதெல்லாம் நமக்கு சொந்தம்னு அது சொல்லுது. நமக்கு அது வரைக்கும் நமக்கு தெரியாது. நாம் தான் சுதந்திரவாளிகள்னு நமக்கு சொல்லுது, நாம் தான் பங்காளிகள்னு நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் அது விசுவாசத்தின் வார்த்தை. சொன்ன பிறகு என்ன ஆகிடுது? நான் எடுத்து அதை என் வாயில் வச்சு நான் பேச ஆரம்பிச்சிடுறேன். எனக்கு சமீபமாக என்னுடைய வாயிலும் என்னுடைய இருதயத்தில் இருக்குது. நான் என்னைக்கு அதை பேச ஆரம்பிச்சிடுறேனோ, நான் என்னைக்கு என்ன ஒன்றும் இல்லை, குப்பை தூசி புழு பூச்சி எங்கேயோ இங்கே கிடக்கிறேன்னாக்கும் நான் ஒரு பரதேசின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் தேவனுடைய பிள்ளை, நான் சுதந்திரவாளி, நான் வாரிசு, நான் பங்காளின்னு பேச ஆரம்பிக்கிறேனோ, என் வாயை திறந்து நான் அதை பேசும்போது நான் அதை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துடுறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நான் வந்துடுறேன். அதை குறித்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக இன்றைக்கு பார்ப்போம். இந்த விசுவாச வார்த்தை எப்படி வேலை செய்யுதுன்றதை உங்களுக்கு இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தின் வார்த்தை. இந்த விசுவாச வார்த்தை எப்படி வேலை செய்யுதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் கர்த்தர் இந்த விசுவாசத்தின் வார்த்தையை அனுப்புகிறாரு? சொல்ல நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. பவுல் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கானா. ஒரு சோமில்லாத ஒருத்தன் எழுந்து நடந்ததே கிடையாது. தாயின் கற்பத்திலேருந்து அவன் முடவனாக இருந்து பிறந்தவன். அவன் பிறந்த நாளிலேருந்து ஒரு நாள் நடந்தது கிடையாது. ஆனால் இவர் பிரசங்கத்தை கேட்டுட்டு அவனுக்கு சுகமாகக்கூடிய விசுவாசம் இருக்கிறத பவுல் என்ன பண்ணாரான்? கண்டார் அப்படின்றது. அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். இவர் பிரசங்கம், இவர் வார்த்தைகளை பிரசங்கிக்க அவன் முகத்திலே தெரியுது. அவன் முகத்தில் என்ன ஆகுது? ஒரு மாற்றம் தெரியுது. நான் பெற்றுக்கொள்ள ரெடி, ஆமாம் இது என்னது தான், நான் எடுத்துக்கொள்ளணும், அப்படிப்பட்ட ஒரு இது உண்டாக்குறது அவனுக்குள்ள. இந்த விசுவாசத்தின் வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு இதை உண்டாக்குறது பாருங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவன் யோசிச்சிருப்பான், இவர் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நடந்து போகலாமே, இது வரைக்கும் நான் நடந்ததே இல்லையே. அவன் தன்னை நடக்கிறவனாக காண்கிறான், எழுந்து நிற்கிறவனாக காண்கிறான், குதிக்கிறவனாக காண்கிறான். அவனுடைய விஷுவல் இமேஜ், தன்னை பற்றிய ஒரு அந்த பிக்சர் மாறுது. அந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லப்பட்டிருக்குது? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று அவள் என்ன பண்ணலாம்? சொல்லி கொண்டாள் அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா? சொல்லி கொண்டாள். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் அந்த கதையை வாசித்தீங்கன்னா, என்று அவள் தனக்குள்ளே சொல்லி கொண்டாள். இந்த சொல்லி கொண்டாள்ன்றது அப்புறம் நான் இப்படி எந்திரிச்சு நடந்துருவேன், இந்த ரத்தப்போக்கெல்லாம் நின்றுடும் அப்படின்னு தன்னை அப்படி காண்கிறது. சுகமானவனாக, சுகமானவளாக, செய்ய முடியாத இனிமேல் செய்யக்கூடியவராக நம்ம காணும்போது அதுக்கு பேர் தான் வேர்பலைசேஷன், விஷுவலைசேஷன். இதை உண்டாக்குறதுக்காக தான் விசுவாசத்தின் வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார். இந்த வார்த்தை வந்த உடனே நம்ம வாயில் அந்த வார்த்தை இருக்க ஆரம்பிக்குது. நம்ம வாயை திறந்து அந்த வார்த்தைகளை பேசும்போது, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் நான் சொஸ்தமாவேன்னு சொல்லும்போது நாம் வாயில் சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். நம்முடைய இருதயத்தில் அந்த படம் நமக்கு உண்டாக ஆரம்பிச்சிருது. அப்படி ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்பதற்கு அர்த்தமாக இருக்கிறது. அப்போ வார்த்தைகளை கடவுள் அப்படி உபயோகப்படுத்துகிறார். இந்த விசுவாச வார்த்தையை கடவுள் அப்படி உபயோகப்படுத்துகிறார் பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். எதுக்கு அப்படியெல்லாம் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுறாருன்னு சொன்னால், அப்படி பண்ணும்போது அவனுக்குள்ள ஒரு யோசனையை போடுறார். நீ எங்கேயோ கிடக்கிற ஒரு பரதேசி அல்ல, எங்கேயோ கிடக்கிற ஒரு ஒன்றும் இல்லாதவன் அல்ல, நீ உலகத்துக்கு சொந்தக்காரன், உலகத்தை சுதந்திரிக்க போகிறவன், உலகமே உனக்கு சொந்தன்ற ஒரு எண்ணத்தை, இதுவரைக்கும் யாரும் அவனுக்குள்ள போடாத ஒரு எண்ணத்தை என்ன பண்ணிட்டாரு? வார்த்தையை கொண்டாந்து, எண்ணங்களை கொண்டாந்து ஒரு விதையை போல அவனுடைய உள்ளத்திலே, அவனுடைய மனதிலே விதைக்க ஆரம்பிச்சிடுறாரு. உள்ளத்தில் அந்த வார்த்தை விதையை போல வந்த உடனே அவனுக்குள்ள இமேஜினேஷன், கற்பனை வேலை செய்ய ஆரம்பிச்சிடுது. அவன் தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்படி பார்க்க ஆரம்பிக்கிறான்? இந்த உலகத்துக்கு ஓனராக தன்னை பார்க்க ஆரம்பிக்கிறான். இப்படி ஒரு காரியம் உள்ள நடக்கணும்.
பாருங்க, நிறைய பேர் என்னமோ நினைக்கிறாங்க, எங்கேயோ போய் ஒரு மீட்டிங்கில் போய் நல்ல ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர்களுடைய நிலை எப்படி இருக்குதுன்னா, அவர்கிட்ட போனால் அவர் ஜெபம் பண்ணாருன்னா நமக்கு ஏதோ கிடைக்கும். ஆனால் கர்த்தர் காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு ஒரு முறையை வச்சிருக்கிறார், ஒரு வழியை வச்சிருக்கிறார். எப்படி தான் நடக்கும். விசுவாசம் என்கிறதா அந்த வழி. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஒரு மீட்டிங்காக போய் ஒரு இவாஞ்சலிஸ்ட் ஜெபம் பண்ணி பிழைப்பான்னு எழுதில்லை. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஒரு ஊழியக்கார்ட்டியா போய் அங்கங்கே ஜெபம் பண்ணிட்டு வந்து அப்படியே பொழைச்சிக்குவான் அவன். இன்னைக்கு இவர்கிட்ட ஜெபம், நாளைக்கு அவர்கிட்ட ஜெபம், எங்கேயாவது போய் நின்று லைனில் நின்று எங்கேயாவது ஒரு ஜெபத்தை வாங்கிட்டு வந்து அவன் பொழைச்சிக்குவான் எழுதி கிடையாது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். கொஞ்சம் நல்லா யோசித்து பார்க்கணும் பாருங்க. அப்போ இதுதான் வழின்னு வச்சிருக்காரு கடவுள். விசுவாசம் தான் மெத்தடு. அப்போ அந்த விசுவாசம் எப்படி வேலை செய்யுது? அதுக்கு முதல்ல வார்த்தை தான் வருது. அந்த வார்த்தை என்ன பண்ணுது? இதுவரைக்கும் நாம் கற்பனை கூட செய்து பார்த்துறாத எனக்குள்ள இல்லாத ஒரு எண்ணத்தை அங்கே உள்ள விதையை போல வைக்கிறார். ஒரு நிலத்துக்குள்ள எப்படி ஒரு விதை விழுதோ, இதுவரைக்கும் இல்லாத விதை போய் இந்த விழுந்துருக்குது. இப்போ அந்த நிலம் இதுக்கு முன்னால் விளைவிக்க முடியாது, அப்படியே தான் கிடக்குது. அந்த நிலத்தை பார்த்து விளையட்டும் சொன்னால் கூட அது வரவே வராது. இப்போ விதையை அங்கே போட்ட உடனே என்ன ஆகுது? அந்த நிலம் விளைவிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்த உடனே, ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கறதன் மூலமாக ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து நம்முடைய உள்ளத்தில் போட்டு, இருதயமாகி அந்த நிலத்தில் போட்டு, இப்போ ஒரு புது பாசிபிலிட்டி இருக்குது. நான் அப்படி மாறிவிட முடியும், உலகத்தை சுதந்திரிப்பான்ற நிலைக்கு நானே மாறிவிட முடியும் என்கிற ஒரு பாசிபிலிட்டி உண்டாயிடுச்சு. இன்னும் ஒன்றும் விளையல, இன்னும் ஒன்றும் முளை கிளம்பல, இன்னும் ஒன்றும் தெரியல. விதைச்ச ஒன்றும் தெரியாது, பூமி கடியில் தான் இருக்குது. ஆனால் உள்ள ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சு. எங்க? பூமி கடியில் ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க உள்ள ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சுங்க? இன்னும் வெளியில் ஒன்றும் ஆகலை, வெளியில் கடன் தீரல, வெளியில் வேலை கிடைக்கல, வெளியில் பிரச்சனையாக இருக்குது, வெளியிலேருந்து வியாதி தீரல, இப்படிலாம் இருக்குது. ஆனால் உள்ள என்ன ஆயிடுது? உள்ள ஒரு வேலை ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தான் பாருங்க, கடவுளுடைய காரியமே அப்படி தான் வேலை செய்யுது. உள்ள ஆரம்பிக்காம வெளியே ஒன்றும் நடக்கவே நடக்காது. உள்ள ஆரம்பிக்கணும். நிறைய பேருக்கு உள்ள ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னா ஏன்னு சொன்னால், இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தையை அவர்கள் கேட்கறதே கிடையாது. கேட்ட உடனே உள்ள ஆரம்பிக்கிறது. உள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? அவங்க அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதை பாதுகாக்கணும். அங்கே உள்ள இருக்குது, அது உள்ள இருக்குதுன்னு தெரிஞ்சவன விவசாயம் என்ன பண்ணுறான்? விதையை வச்சிட்டோன்னு அவன் அந்த நிலத்தை இப்போ கோல்டு மாதிரி பார்க்குறான். இப்போ அதை பார்க்கும்போது அவனுடைய அடுத்த வருஷத்துக்கான முழு வருஷத்துக்கான சாப்பாடு அங்கேருந்து தான் வரப்போகுதுன்றது அவனுக்கு தெரியும். காசெல்லாம் அங்கேருந்து தான் வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ அதை ரொம்ப கவனமாக பார்க்குறான். யாரும் அதை அழிச்சிடாதபடி பார்க்குறான், அதை ரொம்ப பாதுகாக்கிறான், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சறான், காலையில் எழுந்திரிச்சு அதுக்குன்னு வேலை செய்கிறான். ஒன்று இன்னும் முளையில, ஒன்றும் இதாகலை, இருந்தாலும் அவன் கரெக்டாக தண்ணியை ஊற்றுறான். ஏதோ ஒன்று நடக்கும்னு எதிர்பார்க்குறான். இப்போ புரியுதா என்னன்னு? அப்போ வார்த்தை நமக்குள்ள வந்த உடனே, ஒரு வாக்கு தத்தம் நமக்குள்ள அது விளங்கி நமக்கு அதை குறித்த ஒரு வெளிப்பாடு, நான் என்னவா இருக்க வேணும் என்று தேவன் விரும்புகிறார், எனக்கா என்ன வச்சிருக்கிறான்றது உள்ள வந்த உடனே உள்ள ஒன்று நடக்க ஆரம்பிச்சிருது. உள்ள ஒன்று நடக்க ஆரம்பிச்சோன்னா அதுக்கப்புறம் நான் அதுக்கு தண்ணி பாய்ச்சிறேன். எப்படி தண்ணி பாய்ச்சிறேன்? கடவுளுடைய வார்த்தையை தொடர்ந்து, அந்த வாக்கு தத்தத்தை தொடர்ந்து பேசுகிறேன். பேசி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து அதை வளர்க்கும் போது என்ன ஆகுது? ஒன்றுமே வெளியே தெரியாமல் அப்படியே கிடக்குது. திடீர்னு பார்த்தா முளை கிளம்புது, அப்படியே வளருது, பயிரங்க உண்டாகிறது. அப்போ பாருங்க, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களும் அப்படிதான் நடக்கிறது. அது அமைதலாக உள்ளத்திலே ஆரம்பிக்கிறது. செழிப்பு என்கிறது எங்க ஆரம்பிக்குது? உள்ளத்திலே ஆரம்பிக்கிறது. இங்க ஆரம்பிக்குது. உள்ள எங்கேயோ ஆரம்பிக்கல, இங்க ஆரம்பிக்குது. உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேணும். நீங்க யார்? உங்களுக்காக கர்த்தர் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார், நீங்க எப்படி வாழ வேணும், நீங்க எப்படி இருக்க வேணும் என்கிறத குறித்த புதிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு அது வரவே இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லார்ட்டையும் ஜெபம் பண்ணிட்டேன் பிரதர், உங்கள்ட்டையும் ஜெபம் பண்ணிட்டு போகலான்னு. அதில் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. எண்ணம் மாறுற வரைக்கும், அந்த புதிய யோசனைகள் உள்ள வர்ற வரைக்கும், இந்த விதைகள், வசனத்தின் விதைகள் உள்ள போகிற வரைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதே கிடையாது. பாருங்க, ஆரம்பமே ஆகலை, உள்ள வேலையே ஆரம்பம் ஆகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? அவங்களுக்கு ஒன்றும் வேலை செய்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. விவசாயி விதைச்ச பிறகு தானே அவனுக்கு ஏதாவது இருக்குது வேலை செய்கிறது. தண்ணீர் பாய்ச்சி அதை வேலை ஒர்க் பண்ணான்னா நாளடைவில் வரும். ஒன்றுமே விதைக்காமல் அவனுக்கு எதுவும் ஃபியூச்சரே கிடையாது. நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாருங்க, அதுதான் பாருங்க, எனக்கு பார்க்கும்போது அவர்களுக்கு ஒரு எதிர்காலமே கிடையாது. அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ எங்கிருந்தோ அற்புதமாக அது உருவாகும்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒரு முறையை வரைச்சிட்டாரு. தேவனுடைய ராஜ்யம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஓமையை சொல்றாரு. என்ன சொல்றாரு? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க
அதான் தேவனுடைய ராஜ்யம். கடவுளுடைய ராஜ்யத்தில் எல்லாம் இப்படி தான் வேலை செய்யுது. ஏதாவது ஒரு விளைச்சல் வேணுமா, ஏதாவது உண்டாகணுமா உங்களுக்கு? வசனத்தை விதைத்தீர்களா? வசனம் உள்ளே போயிருக்குதா? வசனம் உள்ள வேலை செய்யுதா? வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சா? அப்போ இன்னைக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லைன்னா பயப்படாதீங்க. தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் கண்டிப்பாக உண்டாகும். பாருங்க, இது ரொம்ப அவசியம். அப்போ இந்த வார்த்தைன்றது, விசுவாச வார்த்தைங்கிறது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஏன்னா எல்லாருமே ஏதாவது கிடைக்காதான்னு பார்க்குறாங்க. அந்த டிசைர், அந்த விருப்பம் இருக்கிறது. ஆனால் விசுவாச வார்த்தை என்ன சொல்லுகிறது? கிடைக்காதாங்கிற ஒரு ஏக்கம் மட்டும் இல்லை, அது உன்னுடையது தான் என்று அது எனக்கு சொல்லுகிறது. அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த கிடைக்காதான்றது ஏக்கம் ரோட்டில் இருக்க பிச்சைக்காரன்ட்ட கூட தான் இருக்குது. சிக்கிம் லாட்டரியில் உள்ளாதா நமக்கு? அவங்களோட 2 டிக்கெட்டை வாங்கிட்டு பத்திரமா வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். கிடைக்காதா ஏக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். எப்படியோ நமக்கும் ஒரு அதிர்ஷ்டம் அடிக்காதா அப்படின்னு. அது வேற. விசுவாச வார்த்தை என்ன சொல்லுது? கிடைக்காதான்ற ஏக்கம் இல்லை, அது உன்னுடையது, அது உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது, இதை நீ அடைய வேண்டும், இது உன்னுடையது, நீ இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விசுவாச வார்த்தை சொல்லுகிறது. அப்போ பாருங்க, அந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம். வசனம் உள்ள வந்து அது வேலை செய்கிறது ரொம்ப முக்கியம். கடவுள் இப்படி தான் வேலை செய்கிறார் பாருங்க. அதனால தான் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, கிதியோனை போய் என்ன சொல்கிறார்? அவன் பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு பயந்தாங்குள்ளி அவன்கிட்ட போய் என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே, தேவனோடு கூட இருக்கிறார்ன்றாரு. அவன் ஆச்சரியப்பட்டிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் பயந்தாங்குழி. அவன் சிறிய இதுலேருந்து வர்றான், ஒரு இப்போ ஏழை குடும்பத்திலேருந்து வர்றான். அவன் சொல்கிறான், நான் ஏழை, எங்கள் குடும்பம் ஏழை, நாங்கள் சிறியவர்கள், நாங்கள் ஒன்றும் இல்லை, அதாக்கும் இதாக்குங்கிறான். ஆனால் கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறார். கடவுள் என்ன சொல்கிறார்? நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் எப்பவுமே பாருங்க அப்படிதான் அவர் விதையை போடுறார் உள்ள. ஏன்னா அந்த ஏழை, என்கிட்ட ஒன்றும் இல்லை, என்னால் முடியாதுன்றது ஏற்கனவே நிறைய இருக்குது உள்ள. ஹலோ, அதனால் கர்த்தர் இருந்து, ஆமாப்பா எனக்கு தெரியும் நீ ஏழையா, வா வாடா உன்னை அரவணைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை கர்த்தர். ஏன்னா அதுதான் நிறையா இருக்குதே. உங்கள் சித்தப்பா, பெரியப்பா, அவங்க மாமா, அவங்க ஆண்டிங்க எல்லாரும் வந்து அதான் சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ பாவம் ஏழைங்க, ஒன்றும் இல்லைங்க, அவருக்கு பாவம் ரொம்ப கஷ்டங்க. இதை சொல்கிறதுக்கு நம்ம ஊராரெல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சபை அதுக்கு கிடையாது பாருங்க. சிலர் வந்து இங்கே அதை எதிர்பார்க்குறாங்க. பாஸ்டர் என்னையும் கொஞ்சம் அரவணைச்சு அவர் வந்து என்னை கொஞ்சம் தட்டி கொடுத்து எனக்கு ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லுவாரா? நான் சொல்கிறேன், ஆறுதலாக 4 வார்த்தை, நீங்கள் ஏழை இல்லை. அதான் இல்லைங்க, நான் ரொம்ப ஏழைங்க, அந்த மாத்திரத்துக்கு தான் சொல்லிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வசனம் என்ன சொல்லுது? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கடவுள் என்ன பண்றாரு? இவனை, இந்த பயந்தாங்குழிய ஒரு பெரிய மாவீரன் ஆக்குறதுக்கு, ஒரு தேசத்துக்கு தலைவன் ஆக்குறதுக்கு, போர்களை யுத்தங்களை வெல்லுகிறதுக்கு ஆளாக்குறதுக்கு என்ன பண்றாரு? எங்க ஆரம்பிக்கிறாரு? முதல்ல என்ன பண்றாரு? அவனுக்குள்ள ஒரு இதுவரை அவன் தன்னை குறித்து எண்ணீராத விதத்தில் எண்ணத்தக்கதாக ஒரு வார்த்தை என்ன பண்ணிடுறாரு? உள்ள போட்டுறாரு. எவனுமே அவனை, யாருமே அவனை வந்து நீ வந்து பராக்கிரமசாலியே அப்படின்னு யாரும் அவனை கூப்பிட்டதே கிடையாது. நிறைய பிள்ளைங்களை பாருங்க, இன்னைக்கு அவங்க வீட்டில் அட புத்திசாலியே அப்படின்னு யாரும் சொன்னதே. இங்க வா அருந்தவாளு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, அட புத்திசாலியே, ஞானியே, திறமசாலியே அப்படின்னு யாரும் சொன்னதே கிடையாது. பாருங்க, அந்த வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் பாருங்க. யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை, அவனை அப்படி யாரும் அழைச்சதே கிடையாது. கடவுள் என்ன பண்றாரு? அவனை அப்படி அழைக்கிறார், பராக்கிரமசாலி. அவன் ஊர்லயே எவனும் அவனை அப்படி கூப்பிட்டது கிடையாது. அப்படி கூப்பிடுவான்னு அவன் கனவுல கூட எண்ணி பார்த்ததே கிடையாது. ஆனா கடவுள் சொல்றாரு பராக்கிரமசாலியே. இன்னைக்கு ஏழையை பார்த்து ஊர்ல எல்லாம் அவன் ஏழை, ஒன்றும் கிடையாது, அவன் இப்படி ஆக்கும் அதாக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கடவுள் சொல்றாரு ஐஸ்வர்யவானே, அப்படிதான் சொல்றாரு. வியாதியா இருக்கிறவனை பார்த்து எல்லாரும் வந்து இவன் வியாதிக்காரன், இவன் நோயாளி, இவன் இதாக்கும் அதாக்கும் பலவீனன்னு சொல்லியிருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு பராக்கிரமசாலியே, பலவானே. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. உள்ள வந்து முதல்ல அந்த வார்த்தையை விடுறாரு முதல்ல. ஏன்னா அவனுக்குள்ள அந்த வார்த்தை போனோம். அன்னைக்கு கிதியோன் அன்னைக்கு அதை கேட்ட உடனே அன்னைக்கே அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கும். என்னடா இது இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி ராத்திரில தூக்கமே வந்திருக்காது அவனுக்கு. பராக்கிரமசாலின்னு நம்மள ஒருத்தர் பரலோகத்திலேருந்து வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. பராக்கிரமசாலி சும்மா இல்லை, கடவுள் வந்து நம்மளை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாரு.
ஏன்னா கண்டுபிடிச்சிட்டான் தேவதூதன் தான் இதுன்னு. கடவுளே நம்மளை வந்து உலகத்தில் பெரிய அத்தாரிட்டி, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனவர், அவர் என்ன வந்து பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டாரே அப்படின்னு யோசித்தே பராக்கிரமசாலி ஆயிருப்பான் அவன். ஹலோ, அது அப்படிதான் ஆகுது. அதுக்கு தான் அது சொன்னாரு. இருக்கீங்களா? அப்போ கடவுளுடைய வார்த்தையினுடைய மேன்மை அதுதான் பாருங்க. நீங்கள் இங்கே வந்து வசனத்தை கேட்குறீங்க, இதுவரைக்கும் யாரும் உங்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை தான் இங்கே கேட்பீங்க. கேட்கும்போது நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். அதுதான் நல்லது. ஏன்னா அவங்க சொன்னதையே நானும் சொல்லிட்டு தான் என்ன பிரயோஜனம்? அதுக்கு ஏன் பஸ்ஸை பிடிச்சி கோயிலுக்கு வரணும்? அது வீட்டிலே உட்காந்து கேட்டலாம் டிவி ஆன் பண்ண சொல்கிறாங்க எல்லாரும். சம்பளமெல்லாம் குறையுதாக்கும், வேலையெல்லாம் போதாக்கும், ரிசெஷன்லாம் அதிகமாகுதாக்கும், இது இப்படி ஆதாக்கும், அது அப்படி ஆதாக்கும். காலங்காத்தால் இருந்தாலும் ஃபோர்காஸ்ட் நடக்கும். அது ஒரு பக்கம் மழை பெய்யுமா பெய்யாதாலும் அது ஒன்று நடக்கும். இன்னொரு பக்கம் பொருளாதாரம் எப்படி இருக்கும், அதை இதெல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ தாழ்ச்சி அடைவது கிடையாது. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கோயில் வந்து வித்தியாசங்க. இங்கே வேற வார்த்தைகளை கேட்பீங்க. இங்கே இது வந்து வித்தியாசம். இங்கே வந்து உங்கள் ஊர் கதை கேட்கவே முடியாது. நீங்கள் இங்கே வந்து இந்த ஐயோ கொய்யோன்னு பாட்டெல்லாம் கேட்கவே முடியாது. அந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கள் அகராதியிலேயே கிடையாது. அதெல்லாம் நீக்கிடுவோம். அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடாது. ஏன்னா அதுதானே இருக்குது. அதை அகற்றுறதுக்கு என்ன வார்த்தை, அதை போக்குறதுக்கு என்ன வார்த்தை, அதைத்தான் இங்கே சொல்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதுதான் விசுவாசத்தின் வார்த்தை. இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்கலன்னா நீங்கள் மாறவே முடியாது. பாருங்க, சான்ஸே கிடையாது. நீங்கள் கோயிலுக்குள்ளே போயிட்டு வரலாம், ஆனால் ஒன்றும் மாற போகிறதே கிடையாது. இத்தனை முறை போயிட்டு வந்தால் மாற்றம் இருக்குன்னு இருக்காங்க. அது சில சொல்கிறேன், நான் 5 வருஷமாக போயிட்டு வரேன் பிரதர், என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. சரி, 50 வருஷமாக போயிட்டு வரேன், ஒன்றும் ஆகலை. 5 வருஷம் போனாலும் என்ன ஆகும் சொல்லுங்கள்? 500 வருஷம் போனாலும் ஒன்றும் ஆகாது. ஆனால் சொல்கிறேன், விசுவாச வார்த்தையை கேட்டிங்கன்னா ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கனாலே பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா உள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு விதையை போட்டுடுறாங்க. உள்ள பலவீனனை போய் பலவான்னு சொல்லிடுறாங்க, ஏழையை போய் ஐஸ்வர்யவான்னு சொல்லிடுறாங்க, நோயாளியை போய் அவனை பலவான்னு சொல்லி அவனை ஆரோக்கியமானவன் சொல்லிடுறாங்க. ஹலோ, இருக்கீங்களா? தோல்வி அடைஞ்சவனை போய் அவன் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறவன்னு சொல்லிடுறாங்க. அதுதான் சபை, அதுதான் விசுவாச வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை. ஏன்னா கடவுள் எப்படிப்பட்டவர்? இல்லாத வேலை இருக்கிற வேலை போல அப்படிதான் அவர். அப்படி அழைச்சி தான் அது அப்படியே ஆயிடுது. அப்படிதான் பண்றாரு. அப்ப பாருங்க, அதை சொன்ன உடனே அந்த தாட் உள்ள போனோன்னு, விசுவாசத்தின் வார்த்தை உள்ள நுழைஞ்ச உடனே, see how it ignites your imagination. உங்களுடைய கற்பனையை எப்படி கொளுத்துகிறது, தீ போட்டு அப்படி கொளுத்துற மாதிரி உங்களுக்குள்ள இந்த கற்பனை என்கிற தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. உடனே நீங்க யோசிக்காங்க, பராக்கிரமசாலின்னு தேவதூதனை வந்து சொல்லிட்டாரு, கடவுளே அனுப்பிச்சிட்டாரு என்கிட்ட. நான் பயந்து ஒளிஞ்சு போர் அடிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் அந்த ஆள் வந்து நீ பராக்கிரமசாலின்ட்டார், ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு. அந்த தீ, எந்த தீ? இந்த கற்பனை என்கிற தீ. நான் பராக்கிரமசாலியா, பெரிய மா வீரனா, வெற்றி பெறுகிறவனா, என்னை காணும்படியாக ஒரு கற்பனை எனக்குள்ளே உருவெடுக்கிறது. அந்த கற்பனை என்னும் தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை வந்து இந்த கற்பனையை உண்டாக்குறோம். நிறைய பேர் கற்பனையே கிடையாது. பாருங்க, கற்பனை இந்த மாதிரி கற்பனை கிடையாது, தப்பான கற்பனை இருக்குது. தாங்க அப்படியே எல்லாத்தையும் இழந்துட்டு தெருவில் நிற்கிற மாதிரி, பிச்சை எடுக்கிற மாதிரி, எல்லாம் போன மாதிரி, பெரிய வம்புல மாட்டிக்கிட்டா மாதிரி, என்னென்ன கற்பனை இருக்குது பாருங்க, வீணான கற்பனைகள். ஏன்னு சொன்னால், இப்படி ஒரு ஆலயத்துக்கு போகிறது கிடையாது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்கிறது கிடையாது, இப்படிப்பட்ட பிரசங்களை கேட்கறது கிடையாது, இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளே வைக்கிறது கிடையாது. வெறும் இந்த டிவியை பார்த்துட்டு இருந்து ஏதாச்சும் சினிமா ஓடிக்கிட்டு கிடக்கும். அதில் ஊறுபட்ட கதைங்க, அதில் இது அவன் படுற அல்லல் தொல்லை போராட்டம், அவன் வீட்டில் கிடக்கிற கஷ்டங்கள். இந்த சாயந்தரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஓட்டுறாங்க இல்லையா, மாமியார் மருமக எல்லாம், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே யோசனை வருது, நமக்கும் அப்படி ஒரு மாமியார் வந்தால் எப்படி இருக்கும், நமக்கு இப்படி ஒரு மைத்துனி வந்தால் எப்படி இருக்கும். இப்படி தான் யோசனை வருது அவங்களுக்கு. நல்லா நடக்கும்ன்ற யோசனை வர்றது கஷ்டம். ஏன்னா பார்க்குறது என்னத்தை பார்த்தீங்க, உள்ளே என்ன போயிட்டு இருக்குது, இது வேறு மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது, என்னென்னமோ போய்கிட்டு இருக்குது. அது என்னன்னு பேர் கூட தெரியல எனக்கு. சிலதெல்லாம் ரொம்ப நல்லதே கிடையாது. பாருங்கள், இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. இது உள்ளே போய் தவறான கற்பனைகளை உண்டாக்குகிறது. கற்பனை வந்து ஒரு பவர்ஃபுல் திங். அதனால தான் வேதவசனம் கற்பனை குறித்து எச்சரிக்குது. என்ன கற்பனை பண்ணுறீங்கன்றத ஜாக்கிரதைங்க. ஏன்னா கற்பனை லெவலுக்கு வந்துருச்சுன்னா உள்ளே ஏதோ வந்துருச்சுன்னு அர்த்தம்.
ஏன்னா அதுலேருந்து தான் இப்போ கற்பனை வந்துருக்குது. கற்பனை லெவலுக்கு வந்துருச்சுன்னா இனிமே அது நடந்துரும் அப்படின்ற மாதிரி தான் வேதம் சொல்லுது.